ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூரி தாங்க. எப்பொழுதுமே நம்ம நார்மலாக ரவுண்டு பூரி தான் போடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் போடுறது. இந்த பசங்க யூடியூப்லலாம் பார்த்துட்டு அம்மா இது மாதிரி ஏதோ ரொட்டேட் ஆகிற பூரி அது இதுன்னு ஏதாவது ஒன்று செய்ய சொல்லுவாங்க. சரி, ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போட்டு பார்த்தேன், சரியாக வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக போட்டதுக்கப்புறம் சூப்பராக அதே மாதிரி ரொட்டேட் ஆச்சுங்க. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சிக்கன் குழம்பு ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஈஸியான மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு நல்லா சிக்கனை மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா நறுக்கி எடுத்துக்கலாம் பொடியாக. தக்காளியும் அதே மாதிரி 2 தக்காளி, சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி வெங்காயம் காரெல்லாம் நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் சோம்பு. அதுக்கப்புறம் சின்ன துண்டு அந்த கல்பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் அந்த ஹோட்டலில் ரசீது இருக்கும் இல்லையா குழம்பு, அந்த கிரேவி மாதிரியே இருக்கும். அதனால் கொஞ்சமாக, நிறைய சேர்த்தா கசக்கும். சின்ன துண்டு இந்த இருக்கு இல்லையா, இதில் நான் கொஞ்சம் இந்த மசாலாவில் அரைக்கிறதுக்கும் சேர்த்துக்க போகிறேன். அதனால் சின்ன துண்டு தான் இதில் போட்டேன். தேங்காய் அரைக்கும் போது அதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுக்காக நான் இதே பாதி பாதியாக போட்டுட்டேங்க. நல்லா இது பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க, கலர் மாறும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு அவசரமாக பண்ணதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக எடுத்து நம்ம அரைக்காமல் ரெடிமேட் பேஸ்ட் இருக்குல்லையே அதுதான் சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி. அதை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போட்டோம். இஞ்சி பூண்டோடது கலர் மாறி இருக்கு பாருங்கள் வெங்காயம் நல்லா. இப்போ நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். நான் சிக்கனுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை அப்படியே போட்டாச்சுங்க. போட்டு நல்லா வதக்கி தக்காளி நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணியிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதிலையே காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகா தனியா நம்ம குழம்பு தூள் வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் சேர்க்க போகிறேன். அதுவும் இல்லாமல் நான் தேங்காயிலே மிளகுலாம் சேர்த்து அரைக்க போகிறேன். அதனால் இப்போ நான் 2 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் மசாலாலாம் சேர்த்து அரைச்சி அதையும் சேர்க்க போகிறேன். அதுக்காக காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா தேங்காயில் மிளகு, ஜீரகம், இப்போ இந்த கல்பாசி காமிச்சாலே அது கொஞ்சம் எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறேன். அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இது கொஞ்சம் பட்டை ஒரு சின்ன துண்டு, தேங்காய். இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். மிளகு நல்லா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், மிளகு வாசனையோடு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு 2-3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், இந்த ரசத்துக்கு போடுறதுலே அந்த ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சோம்பு தாளிச்சாச்சு, இப்போ கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. சிக்கன் வெந்ததுக்கப்புறமா சிக்கனை செக் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் டைம் நல்லா கொதிச்சிடும். ரொம்ப நேரமாக கொதிக்க வேண்டியதில்லை. நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்து ஒரு 2 நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸ் கூட, சப்பாத்திக்கு, அப்புறமா பார்த்திங்கன்னா தோசை, இட்லிக்கெலாம் கூட நல்லா இருக்குங்க. நம்ம பிரியாணி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். பரோட்டா கூட எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் மெத்தட் தான். பார்த்திங்களா, ஒரு 5-10 நிமிஷத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே அவங்க அவளுக்கு அவளுடைய என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு அவளுடைய ஃப்ரெண்டு யாரோ அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேக்கு கொண்டு வந்திருந்தது. அதுதான் பார்த்தப்போ அழகாக இருந்தது. சரி, ஒரு சின்ன வீடியோ எடுக்கலாமேன்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. நான் அபுதாபியில் வெளியில் போயிருக்கும்போது எடுத்த வீடியோ. ஹத்தான்னு சொல்லிட்டு மஸ்கட் பார்டரில் HATTA வரும், ஹத்தா. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விவசாயம்லாம் பண்ணுறாங்கங்க. அது மலை மேலே அந்த இடத்துல சூப்பராக இருந்தது. அந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோ. அதில் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம்லாம். பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா கோழி பண்ணை எல்லாமே இருந்தது. அதில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அவங்க அந்த சின்ன இடத்துல அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது, க்ரீனிஷாக நல்லா விவசாயம் பண்ணுறதெல்லாம். சரி, அந்த வீடியோ எடுத்திருந்தேன், அது இது கூட சேர்த்து ஷேர் பண்ணலான்றதுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸும் ஷாப்பிங் வீடியோஸும் ஏற்கனவே 2 மாதமாக ஷாப்பிங் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். பாருங்கள், எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.
இது ஃபுல்லாக அந்த மேலே அந்த மலை மேலே தாங்க இருந்தது. அதில் வந்து இந்த மாதிரி விவசாயம் நிறைய காய்கறியெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. எடுத்திருக்கேன், அதுவும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுறேன். பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட் பண்ணணும் கொடுங்க. தேங்க்யூ.